மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம். வணக்கம் தோழர். ரேடியாலஜிக்கல் அசிஸ்டன்ட் அசோசியேஷன் சார்பாக உங்கள் பெருந்தொழில் முறையீட்டை வெற்றி பெற வாழ்த்துக்கள். பீட்டர் தோழரை பல வருஷமா தெரியும். இப்படி ஒரு பிரச்சனையோட உள்ள இதோட இன்னைக்கு வர்றதுதான் ஃபர்ஸ்ட் முதல் முறையை நடந்திருக்கோம். ரேடியாலஜிக்கல் அசிஸ்டன்டோட கஷ்டங்கள் என்னங்கிறது நீங்க அங்க உள்ள போர்டை பார்த்தா தெரியும். வெளியில உள்ளவங்களோட கற்பிணிகள் வரக்கூடாது, தோழர் சொன்ன மாதிரி பீட்டர் தோழர் சொன்ன மாதிரி வந்து கற்பிணிகள் வரக்கூடாது, வெளிநபர்களே வந்து உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன் அலவுட்னு தான் போட்டிருக்காங்க. ஒரு டேன் வர்ற ஒரு நபருக்கே இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றீங்க நீங்க. அவர் அங்கேயே வேலை பார்க்காரு, 5.5 மணி நேரம் வேலை பார்க்காரு, 5.5 மணி நேரம் எத்தனை பேர்த்துக்கு எடுப்பாரு, அதனோட அந்த ரேடியேஷன் என்ன பண்ணும் எல்லாமே வந்து தெரிஞ்சது ஒரு டாக்டர். அந்த டாக்டர் தான் இப்படி ஒரு ஆர்டர் போடாதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு டாக்டர் படிப்பை படிச்சிருக்காருங்கிறதும் அவரோட அந்த ஆர்டர் போட்டதோட நோக்கமா இருக்கு. ஏன்னா ஒரு டாக்டருக்கு என்ன செய்யும், ஒரு ரேடியேஷன் என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சும் ஒரு 5.5 மணி நேரம் வேலை நேரத்தை 8 மணி நேரம் ஆக்குறாங்கன்னா அதனோட பாதிப்பு என்னன்னு தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாரா? கண்டிப்பா தெரிஞ்சுதான் செய்வாரு. ஏன்னா அவர் அதிகார வர்க்கம் ஆயிருந்தாரு, அவர் டாக்டர் இருக்கு. அந்த பொது புத்தியை மாத்துறதுக்கு தான் இந்த பெருந்தல் முறையீடும் இந்த ஆர்ப்பாட்டம். ஸோ ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சு அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், அடுத்து அவங்களோட ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படும் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு டாக்டர், ஒரு டைரக்டர் வந்து இப்படி ஒரு ஆர்டரை போடுதாங்கன்னா இது எப்படி கவர்மெண்ட் எப்படி எடுத்துக்கிட்டுன்னு தெரியல. இந்த கவர்மெண்ட் தான் நம்ம அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லி ஓட்டு வாங்கி வந்த கவர்மெண்ட். இதுக்கு மிகப்பெரிய காரணம் கண்டிப்பா இந்த காலி இடமா தான் இருக்கும். நிறைய காலி இடத்தை நிரப்பாம வச்சிருப்பாங்க. இந்த காலி இடத்த ஒரு சாதாரண ஒரு ரேடியாலஜிக்கல் அசிஸ்டண்டோட காலி இடத்தையும் அவங்களால நிரப்ப முடியாத இந்த அரசு வேற யாருக்கு என்ன செஞ்சிட போகுது? ஒரு இந்த இத மாதிரியான ஒரு என்ன சொல்ல அரகண்டான ஒரு ஆர்டரை வந்து இம்மிடியட்டா ஸ்டாப் பண்ணணும். அரசு நேரடியா தலையிடணும். இதுக்கு வந்து கண்டிப்பா தலையிடலைன்னா மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும். இதுக்கு வந்து உங்களோட போராட்டத்துக்கு அரசு சங்கமும் நான் வருவாய்த்துறை அலுவலர் சங்கமும் கண்டிப்பாக பின்னர் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.